சென்னை பனையூரில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று 120 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கி இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இணை செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்திற்கு 4-5 பேர் என்று முதல் கட்டமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பின்படி 120 மாவட்ட செயலாளர்கள் 38 மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்டங்களின் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 120 மாவட்ட செயலாளர்கள் என்பது அந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் 19 மாவட்டங்களுக்கு இந்த 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களுக்கும் எந்தெந்த மாவட்ட செயலாளர் என்பன தொடர்பான பட்டியலும் வெளியிடப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக 19 மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பை நடிகர் விஜய் இன்று அறிவித்திருக்கிறார். இதற்காக சென்னை பனையூரில் 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இன்று நடிகர் விஜய் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இல்லாத சூழ்நிலையில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு அவர்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் புதிய நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயத்தை வழங்கி நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த மாவட்ட பணிகளை சிறப்பாக செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வெள்ளி நாணயத்தை நடிகர் விஜய் இன்று வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதிகளையும் பிரித்து 120 மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் என பல்வேறு பொறுப்புகள் அந்த கட்சியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்று வழங்கி அவர்கள் சிறப்பாக கட்சி பணியாற்ற அவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர் இந்த பெருமைப்படுத்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள சூழ்நிலையில் அங்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிற தேநீர் விருந்துக்கும் நடிகர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விருந்தை காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள், திமுக கூட்டணி கட்சியில் உள்ள பல்வேறு கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. கடந்த முறையும் இதே போல ஆளுநருக்கான தேநீர் விருந்தில் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த முறையும் குடியரசு தின விழாவை அங்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையிலும் அரசு தரப்பில் அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் பங்கேற்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் புதிய அழைப்பு பட்டியலில் நடிகர் விஜயும் இடம்பெற்று அவருக்கும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.